Hi, welcome back students. இது உங்கள் மிஸ்டர் ஃபிசிக்ஸ் சேனல். நான் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மோஷன் இன் எ பிளேன் அப்படின்ற கான்செப்ட்டில் வெக்டார் அடிஷன் அப்படின்றத நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தோம். அதில் ட்ரையாங்கிள் லா ஆஃப் வெக்டார் அடிஷனும் பேரலகிராம் லா ஆஃப் வெக்டார் அடிஷனும் அதோடைய ஸ்பெஷல் கேசஸ் என்னன்றதையும் ஒரு டீட்டெயில்டு வீடியோவாக இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோவில் கொடுத்துருக்கோம். இப்போது அதோடைய கண்டினியூஷனாக சப்ராக்ஷன் ஆஃப் வெக்டார்ஸ் அப்படின்ற ஒன்று பார்க்குறோம். இது எதுக்கு சார் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டால், ஒரு அடிஷனும் சப்ராக்ஷனும் வேறு ஒன்றும் கிடையாதுப்பா. அந்த ரெண்டு வெக்டாரோட டைரக்ஷன் ஆப்போசிட் ஆகும்போது அதோட சேஞ்சஸ் ஆஃப் ஆங்கிளை தான் நம்ம என்ன செய்யணும், இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஆங்கிள் சேஞ்சஸ் அப்படின்றது நம்மளுக்கு 0 டிகிரியில் நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒன்று 180 டிகிரியில் மாறுதுன்னா அதுதான் சப்ராக்ஷன். இங்கே ஒரு பிளேனாக இருக்கக்கூடிய ரெண்டு வெக்டார்ஸ்க்கு 0 180 சொன்னோம். அதே இது ஒரு டிஃபரண்ட் ஆங்கிளில் இருக்கக்கூடிய 2 வெக்டார்ஸுக்கு அதை தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போது சப்ராக்ஷன் ஆஃப் 2 வெக்டார்ஸ் அப்படின்னு நம்ம பார்ப்போமா. இப்போது ஏ அப்படின்ற ஒரு வெக்டாரை எடுத்துக்கிடுவோம், பி அப்படின்ற ஒரு வெக்டாரை எடுத்துக்கிடுவோம். ரெண்டு கிட்டத்தட்ட ஒரு நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி ஃபெமிலியராக பார்த்த ரெண்டு வெக்டார் மாதிரி தான் இருக்கும், சரிங்களா. ஸோ இதுக்கு ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா நம்மளுக்கு மற்ற எல்லா வெக்டார்ஸையும் எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஜஸ்ட் ஒரு அடிஷனாக நீங்கள் இப்போ என்ன செஞ்சுருப்பீங்க, ஒரு ரிசல்டன் வெக்டார் ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டாருக்கு நம்ம என்ன செஞ்சுருப்போம், ஃபர்ஸ்ட் வெக்டாரோட ஹெட்டில் செகண்ட் வெக்டாரோட டயலை கொண்டு போய் வைப்போம். அதாவது ஏ வெக்டாரோட ஹெட்டில் பி வெக்டாரோட டயலை கொண்டு போய் வைப்போம், சரிங்களாப்பா. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் வெக்டாரோடைய டயல்ல இருந்து செகண்ட் வெக்டாரோடைய ஹெட்டு வரைக்கும் இருக்கக்கூடிய இதுதான் ரிசல்டன் வெக்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இந்த ஆங்கிள் கூட ஆல்ஃபா அப்படின்லாம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களாப்பா. இதே இது சப்ராக்ஷனாக எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இந்த ரிசல்டன் வேல்யூ எனக்கு என்ன செய்யணும், ரெண்டு வெக்டாரை சப்ராக்ட் பண்ணி கேட்குறாங்க. கொடுத்துருக்கிற கிவன் 2 வெக்டார்ஸ் இதான். இதில் ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார் அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் என்ன செய்வீங்க, இந்த வெக்டார் ஏ வெக்டார் அப்படியே இருக்கட்டும், இந்த பி வெக்டார் அப்படின்றத என்ன செய்யலாம், தலைகீழ மாற்றிக்கலாமா. பி வெக்டார் இப்படி தலைகீழ மாறிடும். இதை நான் என்ன செஞ்சிருக்கேன், அப்படியே ரிவர்ஸில் எடுத்திருக்கேன். இது பி வெக்டார், இதுதான் மைனஸ் பி வெக்டார். இதை அப்படியே என்ன செஞ்சிருக்கேன், தலைகீழ கிட்ட கொண்டு வந்திருக்கேன். இப்படியே இன்வெர்ட் பண்ணுறேன். இன்வெர்ட் பண்ணால் இதான் பி வெக்டார் இல்லையாப்பா. அஸ் யூஸ்வல் இங்கே நம்ம என்ன சொன்னோம், ரிசல்டன் வெக்டார் அப்படின்றதுக்கு ஃபர்ஸ்ட் வெக்டாரோட டயல்ல இருந்து செகண்ட் வெக்டாரோட ஹெட் வரைக்கும் அதுதான்ப்பா இங்கேயும் ரிசல்டன் வெக்டார். இந்த இடத்துல ரிசல்டன் ஆர் வெக்டார் அப்படின்றது ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார். இதான் ரிசல்டன் சைடு. ரிசல்டன் சைடுன்றது இதுதான். அதே ஏ வெக்டார்லேருந்து பி வெக்டாருக்கு ட்ரா பண்ணணும். இப்போ பேரலகிராமாக இருக்குன்னு வச்சுக்கணும். பேரலகிராம் ஆஃப் சப்ராக்ஷன் பேரலகிராமா இருக்குன்னு வச்சுக்கணும். அதாவது ஒரே ஆர்ஜின்ல ஏ வெக்டாரும் இருக்கு, அட்ஜசன்ட் சைடா இருக்கக்கூடிய இது பி வெக்டார், சரிங்களாப்பா. ஸோ இந்த ரெண்டு இடையில இருக்கக்கூடிய இந்த ஆங்கிள் தீட்டா, ரெண்டு வெக்டாருக்கு இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் தீட்டா. ஸோ இப்போ இதோட ரிசல்டன் வெக்டார் எங்க இருந்துச்சு, இதுதான் ரிசல்டன் வெக்டார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஏக்கு பேரலா ஒரு லைன் ட்ரா பண்ணுவோம், அதே மாதிரி பிக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணுவோம், சரிங்களாப்பா. ஸோ இது மீட் பண்ணக்கூடிய இந்த பாயிண்ட் நம்மளுக்கு இந்த டயகனல் பாயிண்ட் நம்மளுக்கு ஒரு ரிசல்டன் வெக்டார் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். பேரலகிராம் அடிஷன், இது வந்து என்னது அடிஷன். இதுல நான் என்ன செய்ய போறேன், சப்ராக்ஷன் சொல்ல போறேன். இதே இதுல சப்ராக்ஷன் சொல்லுமா. இங்க இந்த ஆர் வெக்டார் ரிசல்டன் வெக்டார் நம்மளுக்கு என்னவா இருந்துச்சு, ஏ வெக்டார் பிளஸ் பி வெக்டார் இருந்துச்சு. நெகட்டிவ் சைடு, இந்த பியோட நெகட்டிவ் சைடு இருக்குல்லப்பா, இதுதான் நெகட்டிவ் சைடு. நம்ம இங்க சொன்னோம்ல பியோட நெகட்டிவ் சைடு என்னதுப்பா, இதுதான் நெகட்டிவ் பி இல்லையா. இந்த நெகட்டிவ் பி தான் நான் இப்போ இங்க வரைஞ்சிருக்கேன், மைனஸ் பி வெக்டார். ஸோ அப்போ இதே ஏ வெக்டார் தான், ஏ வெக்டார் இதே தான் இருக்க போகுது. இப்போ இதுக்கு பேரலாக நான் என்ன செய்ய போகிறேன், ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். இந்த பி வெக்டாருக்கு பேரலாக ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். ஸோ இது மீட் பண்ணக்கூடிய இந்த டயகனல் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டயகனல் இருக்குது பார்த்தீங்களாப்பா. இந்த டயகனல் பாயிண்ட் தான் நம்மளுக்கு ரிசல்டன் வெக்டார் ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார், சரிங்களாப்பா. சரி, இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும், ஆக்சுவலாக இவன் தீட்டா டிகிரி அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் இல்லையா. ஸோ அப்போது இந்த ஆங்கிளை 180 மைனஸ் தீட்டா அப்படின்னு சொல்லணும். 180 மைனஸ் தீட்டா இவ்வளோதான்ப்பா. இதுதான் நம்ம இங்கே தெரிஞ்சுக்கிட வேண்டியது. நம்ம அதுக்கு எப்படி ரிசல்ட் நாங்கள் பார்த்தோம், ஏக்கும் இந்த ஆருக்கும் இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் ஆல்ஃபா 1 நம்ம எடுத்திருந்தோம் அப்படின்னா இதே தான் இங்கேயும் சொல்ல போகிறோம். ஏக்கும் இந்த ரிசல்டன் ஆங்கிளுக்கும் இடையில இருக்கக்கூடிய இதுதான் ஆல்ஃபா 2ன்றது தான் ரிசல்டன் ஆங்கிள். இவ்வளோதான்ப்பா. மேக்னிடியூட் வழி எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் இதுக்கு டைரக்ஷனும். இது ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷனு, இது ட்ரையாங்கிள் ஆஃப் சப்ராக்ஷன், சரிங்களாப்பா. ஒரு அடிஷன் சப்ராக்ஷன்ற ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாதுப்பா. அதோடைய ஆப்போசிட் டைரக்ஷனை தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், வெக்டாரை தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு கேட்டோம்னா ஜாமெட்ரிகளாக இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம்.
புரிஞ்சுங்களா? அதர்வைஸ் நம்மளுக்கு ரிசல்டன் வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணுற மெத்தட் எல்லாமே எவ்ரிதிங் ஒரே மெத்தட் தான். ஃபர்ஸ்ட் வெக்டாரோடைய ஹெட்டில் செகண்ட் வெக்டாரோடைய டயலை வைக்கணும். சரிங்களாப்பா? ஸோ இதை தான் நம்ம என்ன செய்கிறோம், எப்பயுமே ஜென்ரல் ரூலாக அடிஷனுக்கு பயன்படுத்துகிறோம். ஓகே, ஃபைனலாக இதுக்கு ரிசல்டன்ட் மேக்னிடியூட் வேல்யூ பார்ப்போமா? ரிசல்டன்ட் மேக்னிடியூட் வேல்யூ கண்டுபிடிக்கணும் என்ன செய்யணும்? ஆக்சுவலாக ஆர் அப்படின்ற இந்த ரிசல்டன் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த வெக்டார் அடிஷனை நம்ம எப்படி பார்த்துருந்தோம்? ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் பார்த்துமா? அதேமாரி தான் இங்கே ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார் அப்படின்றது எப்படி இருக்குன்னா ஏ வெக்டார் ப்ளஸ் மைனஸ் பி வெக்டார்ன்னு இருக்குது, நெகட்டிவ் சைட் ஆஃப் பி வெக்டார் இல்லையா? ஸோ இதை நம்ம ஆட் பண்ணப்போ நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய இந்த மேக்னிடியூட் வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார்ன்றது இந்த இடத்துல ஆங்கிளை தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். அந்த காஸ் ஆங்கிள் அப்படின்றது இங்கே என்ன சொல்லி வந்திருப்போம், காஸ் தீட்டான்னு சொன்னதை இந்த சப்ராக்ஷனில் காஸ் 180 மைனஸ் தீட்டான்னு சொல்லணும். ஸோ அப்போது இங்கே நம்ம சொல்ல போகிற இந்த ரிசல்டன் வேல்யூ ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார் அப்படின்றத ரூட் ஆஃப், ஆக்சுவலாக அடிஷனுக்கு நம்ம இங்கே ரிசல்டன் வேல்யூ என்னப்பா சொல்லி இருந்திருப்பீங்க, ஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர்ட் ப்ளஸ் பி ஸ்கொயர்ட் ப்ளஸ் 2ab காஸ் தீட்டான்னு சொல்லியிருப்போம் இல்லையா? அதே தான் இங்கே நம்மளுக்கு இங்கே பார்க்கும்போது மைனஸ் சைனுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா ஏ ஸ்கொயர்ட் ப்ளஸ் பி ஸ்கொயர்ட் ப்ளஸ் 2ab காஸ் 180 மைனஸ் தீட்டான்னு எழுதணும். காஸ் 180 மைனஸ் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா. ஸோ அதனால் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர்ட் ப்ளஸ் பி ஸ்கொயர்ட் ப்ளஸ் 2ab மைனஸ் காஸ் தீட்டா. சரிங்களாப்பா? ஸோ இந்த மைனஸ் இங்கே உள்ளே கொண்டு வரும்போது ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர்ட் ப்ளஸ் பி ஸ்கொயர்ட் மைனஸ் 2ab காஸ் தீட்டான்னு இருக்கும். ஸோ இது அடிஷனுக்கு ரிசல்டன் மேக்னிடியூட் வேல்யூ, இது சப்ராக்ஷனுக்கு. சரிங்களாப்பா? சப்ராக்ஷனுக்கான மேக்னிடியூட் வேல்யூ. ஸோ இதேமாரி ஆங்கிள்னு சொல்லுவோமா? ஆங்கிள் எப்படி பார்த்தோம்? அடிஷனுக்கு எப்படிப்பா இருந்துச்சு? இந்த அடிஷனுக்கு tan ஆல்ஃபா, இந்த tan ஆல்ஃபா கண்டுபிடிக்கும் போது பி சைன் தீட்டா பை ஏ ப்ளஸ் பி காஸ் தீட்டா அப்படின்னு எழுதியிருப்பீங்க. இது அடிஷனுக்கு சரிங்களா? ஸோ இப்போ சப்ராக்ஷனுக்கும் இதே மாதிரி கண்டுபிடிப்போமா? ரிசல்டன்ட் டைரக்ஷன், நம்ம இங்கே ரிசல்டன் மேக்னிடியூட் வேல்யூ பார்த்தது மாதிரியே தான் ரிசல்டன் டைரக்ஷனும். இங்கே சொல்லுங்க பார்ப்போம். tan ஆல்ஃபா ஈக்குவல் டு பி சைன் 180 மைனஸ் தீட்டா டிவைடட் பை ஏ ப்ளஸ் பி காஸ் 180 மைனஸ் தீட்டா. ஸோ இப்போ சைன் 180 மைனஸ் தீட்டா சைன் தீட்டா தான். அதனால் tan ஆல்ஃபா அப்படியே எழுதிடலாம், பி சைன் தீட்டான்னு எழுதிடலாம். மேலே கீழே மட்டும் காஸ் 180 மைனஸ் தீட்டான்றது இங்கே என்னன்னு சொன்னோம், மைனஸ் காஸ் தீட்டா. சரிங்களாப்பா? மைனஸ் காஸ் தீட்டா. ஸோ இந்த இடத்துல இதை மென்ஷன் பண்ணிக்கிடும். காஸ் 180 மைனஸ் தீட்டா வந்து என்னது, மைனஸ் காஸ் தீட்டா. ஸோ அதனால் ஏ மைனஸ் பி காஸ் தீட்டான்னு இங்கே கிடைக்கும். ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவையும் கொஞ்சம் ஜஸ்ட் ஒரு இடம் வெரிஃபை பண்ணிக்கோங்க. அடிஷனுக்கும் சப்ராக்ஷனுக்குள்ள டிஃபரன்ஸ் நல்லா நம்மளுக்கு புரிஞ்சுக்கணும். சரிங்களாப்பா? இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம மிஸ்டர் ஃபிசிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய தொடர்ந்து எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நம்ம நோட்டிஃபிகேஷனில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனோட கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.